கண்டிப்பாக நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல நடவடிக்கை எடுத்ததே நாங்க தான். ஆனா திமுக தான் இதை அரசியல் ஆக்குகிறது. ஏன்னா எங்களுடைய செல்வாக்க பொள்ளாச்சியில குறைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் திமுகங்கிறது சொல்றாரு. அமைச்சர் பேசுனதை கேட்டேன். நடக்கிறது ஏடிஎம்கே ஆட்சி, இவர் எம்எல்ஏ துணை சபாநாயகர். இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமும் 10 நாளா போலீஸ் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா இது யாரு காதுல பூ சுத்துறாங்க? இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தபடி உடனே இது எவ்வளவு பெரிய சீரியஸ் கேஸ், உடனே நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அப்ப இவங்க அதுல தலையிட்டு இருந்தா இன்னும் டபுள் பங்கு நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. நூற்றுக்கணக்கான பெண்கள் அவல குரல் விடுது, அண்ணே காப்பாத்துக்க, அண்ணே விட்டுருனேன்னு சொல்லி அவ்வளவு தூரத்துக்கு மன்றாடுது ஒரு பிள்ளை. இவங்க ஒரு கல்லஞ்சக்காரம் விடமாட்டாங்க. இந்த நாயை காப்பாத்தைக்கு இவங்களுக்கு என்ன வந்து போச்சுப்போம்? இவர் சொல்றது எப்படி இருக்குன்னா 400 அப்படிதான் இந்த வடிவேல் சொன்ன மாதிரி தெரியுது இவர்.